இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள். வணக்கம். இன்றைய நற்செய்தி பகுதி மத்தேயு நற்செய்தி 8வது அதிகாரம் 23 27 முடிய. இயேசு படகில் ஏறவே அவருடைய சீடர்களும் அவரோடு ஏறினார்கள். திடீரென கடலில் பெருங்கொந்தளிப்பு ஏற்பட்டது. படகுக்கு மேல் அலைகள் எழுந்தன. இயேசு தூங்கிக் கொண்டிருந்தார். சீடர்கள் அவரிடம் வந்து, ஆண்டவரே, காப்பாற்றும், சாகப் போகிறோம் என்று சொல்லி அவரை எழுப்பினார்கள். அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் எவருடைய வாழ்க்கை பயணத்தில் துன்பங்கள் இல்லை, கொந்தளிப்புகள் இல்லை? யாருக்கு இந்த உலகில் துயரங்களே இல்லை, கவலையே இல்லை என்ற நிலை ஏற்பட்டுள்ளது? வீட்டுக்கு வீடு வாசல் படி. சிலருக்கு, நம்பிக்கை இல்லாதவர்களுக்கு துன்பங்கள் பெருஞ்சுமை. நம்பிக்கை உள்ளவர்களுக்கு, கடவுள் மீது நம்பிக்கை கொண்டவர்களுக்கு அது சுமை அல்ல, சுவையான ஒரு அனுபவம். அது எப்பொழுது சுவையான அனுபவமும் ஆச்சரியத்துக்குரிய ஒரு புதுமைகள் நிறைந்த வாழ்வுமாக இருக்கும்? துன்பம் என்று எழும்பொழுது ஆண்டவர் இயேசுவை அணுகிச் செல்லுவது. துயரத்தை நீக்கக்கூடிய ஒரே ஒரு மருத்துவருக்கெல்லாம் மருத்துவராக இருக்கிற ஆண்டவர் இயேசு மட்டும்தான். சாதாரண உடல் சுகவீனத்தில் மருத்துவர்களிடம் செல்லலாம், ஒரு நிவாரணம் கிடைக்கலாம். சில வேளைகளில் அதுவே பக்க விளைவாக பெருந்துன்பத்தை கொடுக்கக்கூடிய நிகழ்வாக கூட இருக்கலாம். ஆனால் இயேசு ஆண்டவர் இந்த உடலை படைத்தவர், இந்த வாழ்வை கொடுத்தவர், இந்த குறிப்பிட்ட வாழ்க்கை நிலையை உருவாக்கியவர். ஆகையினால் என்ன நேரிடும்? அந்த துன்பங்களை களையக்கூடிய ஆற்றல் உள்ளவராக இருக்கும். நம்மை இயக்குபவர் அவர், வாழ்வின் ஊற்று அவர். ஆகவே வாழ்வின் ஊற்றண்டை நாம் சென்று நாம் மொண்டு கொள்ள வேண்டும், வாழ்வை மொண்டு கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் நமக்கு தெரிவிக்கிற பாடம் இது. அன்பு நிறைந்த எங்கள் இறைவா, உம்மை போற்றி புகழுகிறோம், தாழ்மையோடு ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளில் நீர் எங்களுக்கு சொல்லுகின்ற இந்த பாடம் எங்கள் அன்றாட வாழ்க்கையில் வருகிற சிறிய பெரிய துன்பங்கள் எவற்றையும் கடந்து நாங்கள் கரையேறுவதற்கு உம்மை அணுகுவது மட்டுமே ஒரே வழி, நம்பிக்கையோடு உம்மை பற்றி கொள்வதுதான் வழி, வாழ்வின் வழி என்பதை எங்களுக்கு உணர்த்துகிறதற்காக நன்றி செலுத்தி ஆராதிக்கிறோம். இயேசுவின் பெயரால் உம்மை ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.